சமூக நீதிக்கு 10.5 விழுக்காடு சட்டமாக்கியவர் அண்ணாச்சி எடப்பாடி. இந்த வகையில் பார்த்தாலும் அதிமுக கூட்டணி இருந்திருக்க வேண்டும். தனித்தே நின்றிருந்தா இன்றைய அன்புமணி ராமதாசன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்காரு. பாருங்க, ஒற்றை மனிதனாக ஒற்றை தமிழனாக வந்தார். 40 தொகுதியில் தனியாக தான் நிறுத்துறேன். 2013 நம்முடைய தங்கை கனிமொழியையும் தம்பி ராஜாவையும் சிறையில் அடைச்ச போது காங்கிரஸ் அரசு கூடா நட்டு கேடா முடிந்ததுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன சுய மரியாதை? ஊழல் வழக்கில் தண்டனையாகி பதவியில் வந்து பொன்முடிக்கு போய் அமைச்சர் பதவி கொடுக்குற என்ன தேவை வந்து என்ன அவசரம்? இவர்களுக்கு தன்மானம் இருக்குமேனால் இந்த ஆளுநர் கையால் பதவி ஏற்க மாட்டேன் சொல்ல முடியும். இப்போ திருநெல்வேலி எல்லா சிலையும் திரை போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஏன் அண்ணா சிலைக்கு திரை போட்டு மூடலை? கலைஞர் சிலைக்கு ஏன் திரை போட்டு மூடலை? மாநில நெடுஞ்சாலையில் மதுபான கடை இருக்கக்கூடாதுன்னு மாநில நெடுஞ்சாலையை கிராம சாலையை மாற்றினாங்க. மாநில பட்டியலில் இருந்த கல்வி இவங்க அப்பாவுடைய ஆட்சியில் தான் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. இந்த சதியை என் தம்பி புரிந்து கொள்ளலை. புரிந்து கொண்டு அவர் சொல்லக்கூடியவர் பக்கத்தில் வைக்கிறார். சின்ன மொழி வாங்கி சின்னம் அப்படின்னு இன்னைக்கு எல்லா ஊடகத்திலும் வந்துட்டு அதை ஒரு தம்பி மறுத்து போடும். மாநில பொறுப்பில் இருக்கப்ப அவன் ஏன் மறுக்கிறான்? இளைஞர்களிடையே பேசு பொருளா இருக்குன்னு சொன்னா அது செந்தமிழன் சீமான் விதைத்த விதை. அவர் செய்த வேளாண். வணக்கம். வணக்கம். அப்போ இப்போ ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. 19ல் ஓரளவுக்கு எல்லா கட்சிகளுடைய அந்த கூட்டணியும் முடிவுக்கு வந்துருச்சு. வேட்பாளர்களும் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க. நீங்கள் எப்படி பொதுவாக இதை பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது ஏற்கனவே முடிவான ஒன்று. ஏற்கனவே அவங்க தொடர்ந்து ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணின்னு பெயர் வைத்து இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு எதிர்கட்சிகளை இணைத்து கொண்டு அதில் முன்பு அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார், மமதா பானர்ஜி இருந்தாங்க, நிதிஷ்குமார் கூட இருந்தார். பின்னால் அவங்க என்ன காரணத்தினால அவரவர்கள் மாநில அரசியல் நிலைப்பாட்டின் காரணமாக விலகி நிற்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறாங்க. ஆனாலும் பல்வேறு முரண்பாடுகள். இப்போ கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நேர் எதிர். தமிழ்நாட்டில் ஒன்றாக இருக்கு. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் திமுகவும் ஒன்றாக இருக்கிறாங்க. கர்நாடக காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியும் நமக்கு எதிராக இருக்கு. இப்போ அந்த மும்பையிலே இங்கே ஒரு பெரிய மாநாடு நடந்தது 2 நாட்களுக்கு முன்பு. நம்ம மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட போய் பேசினாங்க. அதில் கர்நாடக துணை முதலமைச்சர் இருக்கிறார் சிவகுமார். இன்றைக்கு செய்தி என்னன்னா, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மேகதாது அணையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று இருக்கு. அதற்கு கண்டனம் தெரிவிச்சு என்ன கொள்கை அடிப்படையில் இவங்க ஒன்றா சேர்றாங்க. சரி, அவர் கண்டனம் தெரிவித்தார் இல்லையா? தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் நம்முடைய அன்புக்குரிய தம்பி செல்வ பெருந்தகை என்ன எதிர்வினையாற்றினார்? இப்படி போய்கொள்றது. எனவே இது முழுக்க தன்னலம் சார்ந்த, அதாவது சுயநலம்னு சொல்லுவோம், தன்னலம் சார்ந்த, தன் குடும்ப நலம் சார்ந்த பதவி வேட்கைக்கான கூட்டணியாக தான் 1967க்கு பிறகு அமைந்து கொண்டது. இல்லை கொள்கை, கோட்பாடு, இலக்கு என்பது எதுவுமே இல்லை. அதிமுக கூட்டணி அதிமுகவுக்கு இப்போ சொல்லவே வேண்டாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு பிறகு கட்சியை தக்க வைத்துக் கொள்வதில் மிக திறமையாக காய்களை நகர்த்தி சிக்கல்களை கையாண்டு வெற்றி பெற்றார் நம்முடைய பச்சை தமிழர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி அமைப்பதில் கோட்டையை வலிமையான கட்சி எதுவுமே இல்லை. வேற வழியே இல்லாமல் தேமுதிகவை கூப்பிட்டு 5 தொகுதி கொடுக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். அவருக்கு சரியான அரசியல் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆட்கள், அறிஞர்கள், இப்போ பொன்னையன் போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள், முனுசாமி போன்றவர்கள்லாம் நீண்ட அனுபவம் உள்ளவங்க தான். ஆனால் இந்த கூட்டணி அரசியல் நுண்ணரசியல் நுட்பத்தை அவங்க படிக்கலை. இப்போ பாவம் தனியாக இருக்கு. இப்போ எங்கள் ஐயா தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட கொஞ்சமும் கடுகளவு கூட பொருந்தாத கூட்டம். ஐயா மிகப்பெரிய தமிழின போராளி. தமிழ்நாட்டின் தன்னுரிமைக்கு மாநாடு போட்டு மிகப்பெரிய பேசு பொருளாக்கினவர் 1992 நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாட்டுக்குள்ளே சமூக நீதிக்காக மிகப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார். எதுக்கு இப்படி போய் பாசிச பாஜக அரசோட அண்மையில் கூட ஒரு நேர்காணலில் ஐயாவே சொன்னார், பாஜக அரசுக்கு நீங்கள் என்ன மதிப்பெண்கள் போடுறீங்கும் போது ஐயாவே சொல்கிறார், சுழியத்துக்கு கீழே ஏதாவது
அதாவது ஜீரோன்னு சொல்ற முடியாது. சுழியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தால் அதைத்தான் நான் கொடுப்பேன். அவங்க எதை சாதித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா? மாநில அரசுகளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மாநில மக்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இந்திய மக்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அடுக்கடுக்கான வினாக்களை எங்கள் ஐயா வைக்கிறாங்க. ஏன் மறுபடியும் அங்கே சேர்த்தாங்க? நீங்கள் தமிழ்நாடு என்று பார்த்தா குறைந்த அளவு எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம நிற்கணும். நம்முடைய மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கொடுத்த வாக்குறுதியின்படி மாநிலங்களவை கொடுத்துருக்காங்க. அதை ஏன் ஐயா சிந்திக்கலை? 10.5 விழுக்காடு சமூக நீதி மிகப்பெரிய அளவில் பாராட்டு தெரிவித்தீங்க நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி. தேர்தலுக்கு முன்பு எடுத்த அவசர நடவடிக்கை இருந்தாலும் உங்கள் கோரிக்கையை ஏற்று அதை செய்தாங்க. அப்போ நீங்கள் அவர்கள் பக்கமெல்லாம் நின்றுக்கணும். சமூக நீதிக்கு 10.5 விழுக்காடு சட்டமாக்கியவர் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் பார்த்தாலும் அதிமுக கூட்டணியில் இருந்திருக்க வேண்டும். தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தா கூட சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி. மாநிலங்களவை பொறுப்ப ஐயா அன்புமணி ராமதாஸ் கொடுத்தார். அந்த நன்றி உணர்வோடாவது அவரோடு இருந்தது. மாநில உரிமைகள் என்று வரும்போது நீங்கள் மாநில கட்சி பக்கம் தான் இருக்கணும். ஏன் பாசிச பாஜக பக்கம் இருந்தீங்க? 2014 தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் அந்த கூட்டணியிலிருந்து ஐயா வெற்றி பெற்றார் அன்புமணி. ஏன் அப்போ அமைச்சர் பதவி கொடுக்கல அவருக்கு? கேட்டால் அவர் மீது மருத்துவக் கல்லூரி அனுமதி வழங்கிய குற்றச்சாட்டு இருக்கதா சொன்னாங்க. குற்றச்சாட்டு இல்லாதவர்களா பாஜக அமைச்சர் பொறுப்பில் இருந்தாங்க? ஒரு அமைச்சரை சொல்லுங்க. அப்பளுக்கு இல்லாத வழியில் வந்தவர் அமித்ஷா உட்பட நான் சொல்றேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட. ஏன் பிரதமர் நரேந்திர மோடியை குற்றச்சாட்டு இருக்கு? அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கா குஜராத்தில்? அப்போ ஏன் அன்புமணி ராமதாஸ் ஐயா 2004-2009 மாநிலங்களவை உறுப்பினராகி மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இந்தியா முழுவதும் போல மிக திறமையான செயற்பாடு அவருடைய துறையில் யாரும் மறுக்க முடியாது. உலகமே பாராட்டியது. ஐநா மன்றம் கோப்பி அண்ணன் பாராட்டினார். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த 108 வாகனம் இருக்கு பாருங்க, எவரும் சாதிக்காத சாதனை. நானே சொல்றேன், மனம் தந்து சொல்றேன். லட்சக்கணக்கான பேர் உயிரை நானே 3 பேர் உயிரை காப்பாற்றி 108 வாகனத்தை வைத்து. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் ஏன் 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் அமைச்சர் பதவி கொடுக்கல? 98 வாஜ்பாய் அமைச்சர்கள் இடம்பெற்றவங்க தானே. அப்படி பார்க்கும்போது ஐயா அவர்கள் தொடர்ந்து வரலாற்று பிழை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நம்முடைய வேதனையான பதிவாக செய்ய முடியும். ஏன்னா 1996 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றார், 5 இடம் வென்றார். தனித்தே நின்றிருந்தா இன்றைய அன்புமணி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார். வடக்கே உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல, தெற்கே உள்ள தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகிச்சு. எல்லா தமிழர்களுக்குமா போராடினார். 2004-2009 காலகட்டத்தில் தைலாபுரம் ஜே 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 மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும். எந்த சிக்கலாக இருந்தாலும் ஐயாக்கிட்ட சொல்லுவாங்க. நாட்டு மக்கள் வடை திரண்டு தைலாபுரம் தோட்டத்தில் முறையிடுவாங்க. மதுரை வானூர்தி நிலையமா, டாடா டைட்டானிக் தொழிற்சாலையா, காவிரி சிக்கலா, முல்லை பெரியார் சிக்கலா, பாலாற்று சிக்கலா, வேளாண்மை நிலங்களை தொழிற்பேட்டைக்காக கையகப்படுத்துகிற விவகாரமா, மின்சார நிலையத்துக்காக வயக்காட்டை கையகப்படுத்துகிற விவகாரமா, ஐயாக்கிட்ட தான் வருவாங்க. முதலமைச்சருக்கு பாதி செய்தி வரும், தமிழின பரவல் மருத்துவர் ஐயாவுக்கு பாதி செய்தி வரும். நான் வச்சிருக்கிறேன் எல்லாமே 8 கால செய்தி வரும். முதலமைச்சருக்கு இவர் விடை சொல்வார், இவருக்கு முதலமைச்சர் விடை சொல்வார். அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு கீழறங்கி போய்விட்டது என்று ஒரு தமிழன் என்ற முறையில் நான் ஆதங்கப்படுகிறேன். அண்மையில் கூட என்னுடைய வீட்டம்மா இறந்தாங்க. எப்படியோ செய்தியை கேள்விப்பட்டு இரவு 8 மணிக்கு 3 நிமிடம் ஐயா என்கிட்ட பேசினாங்க. அப்போ என் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க, ஐயா மீது நான் எவ்வளோ மதிப்பு வைத்திருக்கிறேன், அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள தொடர்பு. எவ்வளோ பெரிய தலைவர். நான் எங்கேயோ கிராமத்தில் ஆழ்வார்த்தனையில் இருக்கிறேன். என் மனைவி இறந்துட்டாங்க, செய்தியை கேள்விப்பட்டு 8 மணிக்கு 3 நிமிடம் என்கிட்ட தொடர்ந்து பேசுகிறேன். ஏன்னா தெரியும், என் குடும்பம் எல்லாமே தெரியும். தைலாபுரம் தோட்டத்திலேயே நாங்கள் இருந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மதிப்புக்குரிய தலைவர். மறுபடி தமிழ்நாட்டு உரிமைகளை கொண்டு டெல்லிக்காரர்களிடம் வட இந்தியர்களிடம் அடகு வைக்கிறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய முரண்பாடு. அது வேதனைக்குரிய முரண்பாடு. அப்படியானால் அந்த காலத்தில் ஐயா மாப்போசி, சொல்லின் செல்வர் சம்பத், இந்த தமிழ் தேசியத்தில் வந்தவங்க, நாம் தமிழர் இயக்க தலைவர் ஐயா தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார், இப்படி எத்தனையோ தலைவர்கள்
தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து மொழி இனம் நிலம் என்று போராடி கடைசியில் திராவிட கட்சிகள்கிட்ட அடைக்கலமாகக்கூடிய நிலை. காங்கிரஸ் போய் கரைந்து கொள்ள இப்போ சம்பத்து மாப்போசி காங்கிரஸில் கரைந்து போனாங்க. ஆதித்தனரே திமுகவில் இணைந்து விட்டார். 83 சூளை கலவரத்துக்கு தான் ஐயா பல நெடுமாறன் தமிழர் தேசிய இயக்கம் தொடங்கினார். மட்டும் அவரால் முடிந்தவரை எங்கேயுமே கரைந்து போகாமல் எவரிடமும் போய் இணைந்து போகாமல் இப்போ அகவையான நிலையில் ஓய்வு பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழின பரவல் மருத்துவரையை மிகப்பெரிய மக்கள் கூட்டத்தை வைத்திருக்கிறார். 22 லட்சம் வாக்குகள் விழுந்து தனித்து நிற்கும்போது 2016. இப்போ நாம் ஏன் டெல்லிக்காரர்கள்ட்ட ஏன் நாம் அடிமையாகணும்? அவர்களுக்கே அடங்கி போகணும்? அவர்களுக்கே இங்கே நம்ம வந்து பாய் விரிக்கணும்னு நம்ம கேட்கணும். இந்த வகையில் வேதனையான கூட்டணியாக ஆகையினால்தான் எங்களை போன்ற தமிழ் தேசிய களப்பணியாளர்கள் நாளை மறுநாள் அல்லது அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்றோ ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டின் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் விடிவு கிடைக்க வேண்டுமேனால் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற இந்த முழக்கத்தை முன்வைத்து நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவர் செந்தமிழர் சீமான் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கார். பாருங்க, ஒற்றை மனிதனாக ஒற்றை தமிழனாக வந்தார். 40 தொகுதியில் தனியாக தான் நிறுத்துறேன் சொல்றாரா இல்லையா? அந்த துணிவையை கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இல்லை. 2013 நம்முடைய தங்கை கனிமொழியையும் தம்பி ராஜாவையும் சிறையில் அடைச்ச போது காங்கிரஸ் அரசு கூடா நட்பு கேடா முடிந்ததுன்னு சொன்னார் இல்லையா? இவங்களுக்கு என்ன சுய மரியாதை இருக்குன்னு நான் கேட்குறேன். எவ்வளோ கடுமையாக ஒருத்தர் தாக்கி பேசுனாங்க, விமர்சனமான காங்கிரஸ்காரன் இதே ஈவிக்கு சாய் இளங்கோ அவர் பேசாத பேச்சே கிடையாது கலைஞர். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினாங்க. அவர்கள் 10 தொகுதி கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? உங்களுக்கு என்ன தன்மானத்தை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். பிறப்பிலே குற்றம்னார் நாஞ்சில் சம்பத்துக்கு ஒரு தலைவர், கருவிலே குற்றம்னார் அவரையும் கடைசியில் இணைத்து கொண்டார், அமைச்சரவையில் வைத்து அழகு பார்த்தார். இப்படிதான் இந்த திராவிட இயக்கம் என்பதை சொல்லுவது சுயமரியாதை, தன்மானம். ஆனால் அதுக்கு கிஞ்சிட்டும் தொடர்பு கிடையாது. எல்லா இடத்திலும் தன்மானத்தை இழப்பது, தமிழ்நாட்டு உரிமைகளை இழப்பது. திராவிட நாடுன்னு கேட்டாங்க, ஆனால் இருந்த உரிமைகள் அனைத்தையும் இழந்தாங்க. காவிரி இழந்தாங்க, முல்லை பெரியார் இழந்தாங்க, பாலாற்று உரிமை இழந்தாங்க, தென்பண்ணை ஆற்று உரிமை இழந்தாங்க, நெய்யாற்றின் கரை உரிமை இழந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கச்சத்தீவு பச்சை தமிழ் நிலமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மீனவ தமிழர்கள் சுட்டு கொண்டிருக்கிறான் சிங்கள காடையர்கள். அது இழந்தது யார்? திராவிட நாடு கேட்டவர்கள் ஆட்சி. அடைந்தால் திராவிட நாடு, அடையவிட்டால் சுடுகாடுனா கிடச்சி இடுகாட்டில் போய் படுத்து. அதான் வேதனையான வரலாக இருக்குது. இந்த நிலையில தான் நாம் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்க்குறோம். 40 தொகுதிகள் தனித்து தான் களமாடுவேன்னு சொல்கிறாரு. ஒற்றை தமிழாக நிற்கிறாரு. தமிழ் இனத்திற்கான கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறாரு. இந்த நாட்டை எப்படி நான் மாற்றி காட்டுவேன், அரசியல் மாற்றம் இல்லை, அடிப்படை மாற்றம் எல்லாவற்றையும் மாற்றங்கிறார். முடியுமா முடியாதா என்பதல்ல கேள்வி, தேவையா தேவையில்லை என்பதுதான் அங்கே வேணும். சீமானால் முடியுமான்னா தேவையா தேவையில்லை, முடியலை, வெல்லுகிறார் அல்லது வீழ்கிறார். அதான் சொல்றாருல, வென்றால் மகிழ்ச்சி, இல்லையில் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. சொல்றது யாரு? பச்சை தமிழன். அதனால தான் நாங்கள் சீமான் இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்பு வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல், கிட்டத்தட்ட 1947க்கு பிறகான அகில இந்திய கட்சியினுடைய ஆட்சிகள், திராவிட கட்சியில் 67க்கு பிறகு திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள், எல்லாருக்கும் மடியில். இன்னைக்கு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கார் டெல்லியில். ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா எதிர்கட்சிகளும் கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன் கண்டன அறிக்கை கொடுக்கல? ஊழல் வழக்கில் தண்டனையாகி பதவி இழந்து பொன்முடிக்கு போய் அமைச்சர் பதவி கொடுக்குற என்ன தேவை வந்தது, என்ன அவசரம்? இப்போ அந்த ஆளுநர்கிட்ட போய் இவர்களுக்கு தன்மானம் இருக்குமேனால் இந்த ஆளுநர் கையால் பதவி ஏற்க மாட்டேன் சொல்ல முடியுமா? அவர் முடியாதுன்னு சொன்னார்ல, ஏன் நீதிமன்றம் போறீங்க? ஆளுநர் மாற்று. அந்த காலத்தில் அண்ணா முழங்கினார்ல, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அவசியமற்றதுன்னார்ல. என்னாச்சு 60 ஆண்டு காலம் உங்க முழக்கம்? இவரை மாற்றுங்க, இவர் RSS காரங்க, இவரை மாற்றுங்க, இவர்கிட்ட நாங்கள் பதவி ஏற்க மாட்டாங்க சொல்லுவதற்கான துணிச்சலும் கிடையாது. அங்கே போய் பூச்சொண்டு கொடுக்குறாங்க. ஒரு நாட்டின் முதலமைச்சர் பேசுகிற பேச்சில், சொல்லுகிற கருத்தில் தெளிவர்கள். நான் பேசலாம், எது வேணாலும் சீமான் பேசலாம். 8 கோடி தமிழர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தேர்தல் விதிமுறை இருக்கு, ஆளுநர் மாளிகையிலே பரப்புரையை தொடங்கி விட்டேங்கிறார்.
இன்னைக்கு 8 கால செய்தி பேசலாமா? இது எவ்வளோ பெரிய குற்ற செயல் இது. ஆளுநர் மாளிகை என்பது பொதுவான இடம். என் வீட்டில் கொடி பறக்குமா, என் கட்சி கொடி, என் வீட்டில் சொந்த வீட்டில் அதை இறக்க சொல்லி 3 முறை வந்துட்டாங்க. முதல்ல கிராம நிர்வாக அலுவலர் வந்தார், வேலையை பார்த்து கொண்டு போங்க, விதிமுறையை படிச்சுட்டு வாங்க. திருப்பி தேர்தல் அலுவலர்கள் கூட்டிட்டு வர, அவங்ககிட்ட சொன்ன அறிவாலயத்தில் கொடி பறந்து கொண்டது. சட்டப்படி நியாயப்படி மாநகராட்சி சொந்தமான இடம்னு உறுதி செய்யப்பட்டது. அந்த கொடியை இறக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்குள்ள பறக்கு சொந்த கொடி, சொந்த வீடு, என் வீட்டுக்குள்ள வந்து கொடி இறக்க முடியாது, போயிட்டு வாங்க. திருப்பி காவல்துறையில் இப்போ திருநெல்வேலி எல்லா சிலையும் திரை போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஏன் அண்ணா சிலைக்கு திரை போட்டு மூடலை, கலைஞர் சிலைக்கு ஏன் திரை போட்டு மூடலை? எல்லா கட்சி அலுவலகத்திலும் கட்சி அலுவலகம் கொடி பறக்கலாம். இப்போ தனியார் கட்டடங்களில் நம்ம அனுமதி பெற்று சுவர் விளம்பரம் செய்யலாம், தேர்தலில் அனுமதி பெற்று, அதுக்கு அனுமதி இருக்கும்போது என் வீட்டில் ஏன் கொடி பறக்கிறதுக்கு என்ன தடை? போர் நடத்தி விரட்டி விட்டு போயிட்டாங்க. இல்லைன்னா அறிக்கை கொடுங்க, இந்த விதிமுறையின்படி இந்த கொடி இந்த வீட்டில் பறக்கக்கூடாது, என் சொந்த வீட்டில் பறக்கக்கூடாது, என் சொந்த கொடி எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்து நீங்கள் போய் கொடி அவருங்க, உங்களை நான் நீதிமன்றத்தில் சந்திக்கிறேன்னு போயிட்டாங்க. இங்கே வந்து பார்க்குறேன் அறிவாலயத்தில் கொடி பறக்கும். இந்த காணொலியே வச்சுக்கோங்க சொல்லு. இங்கே அண்ணா சிலை இயல்பாக இருக்குது, கலைஞர் சிலை, எல்லா சிலையும் மூடாது, எந்த சிலையும் மூடாது. இது என்ன வகையில் தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றிக்காக பிள்ளை பூரா படித்த மருத்துவர், பொறியாளர் எல்லாரையும் நிறுத்துறாரு. கூட்டம் நடத்துவது, வேட்பாளர்களை அணியப்படுத்துவது, வேட்பாளருக்கு பயிற்சி கொடுப்பது, எல்லாமே அரசியலில் புதுமையாக இருக்கு. அப்போ ஆட்சியும் புதுமையான கோணத்தில் வரும் என்ற நம்பிக்கையில் ஒரு தமிழ் தேசியர், அதாவது தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். தமிழ் அறிய தமிழ் பகவன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வாராது தடுத்தல் வேண்டும்ங்கிற பாவேந்தர் பாரதியார். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்து இல்லாண்மைக்கு கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாட்டம் வள்ளுவன் சொல்லியிருக்காங்க. என் குடும்பத்தை நான் தான் ஆளணும், என் குடும்பத்தை பக்கத்து வீட்டுக்காரன் ஆளணும். ஐயா பாவலர் பெருஞ்சத்திரன் அடிக்கடி சொல்லுவார், அது எல்லோருக்கும் சொல்கிறேன். இந்த வீடு யார் வீடுன்னு கேட்டால் நம்ம வீடு என்று சொல்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் யார் பள்ளிக்கூடம்? நம்ம பள்ளிக்கூடம், நமது பள்ளிக்கூடம் என்று சொல்கிறேன். நமது வீடு என்று சொல்கிறேன். இந்த தூவல் யார் தூவல்னா நமது தூவல். இந்த நூல் புத்தகம் யார் புத்தகம்னா நமது புத்தகம். ஒவ்வொரு பொருளையும் நமது நமது என்று எல்லோரும் சேர்த்து சொல்லுங்க. இந்த பிள்ளை யார் பிள்ளைன்னா என் மகன் என்று சொல்லுங்க. இந்த குழந்தை யார்? என் மகள் என்று சொல்லுங்க. இது யார் என்ற என் மனைவி என்று சொல்லுங்க, நம்ம மனைவின்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கெல்லாம். அதைத்தானே வள்ளுவர் சொல்றாரு. நல்லாண்மை என்பது, நல்ல ஆண்மை என்பது, ஆண்மை என்பது ஆண்மை இல்லமா, ஆளுமை, அறிவு, ஆற்றல், அந்த பொருளை வரும். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல். வீட்டுக்குள்ளதான் நாட்டுக்கும். சீமான் சொல்றாருல்ல, என் தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், என் தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும், குருதியில வந்திருக்கணுங்கிறார். அதுதான் பாவேந்தர், நல்ல அவர்தான் பாவேந்தர் சொல்றாரு. தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வருதல் வேண்டும். தமிழ் அறியாதவர்கள் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல், காவிரியில் சிக்கல், கச்சத்தீவில் சிக்கல், முல்லைப்பெரியார் சிக்கல், பாலாற்றல் சிக்கல், பெண்பண்ணாற்றல் சிக்கல், நெய்யாற்றங்கரையில் சிக்கல். தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை, பயிற்சி மொழியாக இல்லை, நீதி மொழியாக இல்லை, நிர்வாக மொழியாக இல்லை, இசை மொழியாக இல்லை, இறைவனை வழிபடுகிற மொழியாக இல்லை. எல்லா கோளாறும் அதனால தான் நடக்கு. ஆனால் இடுகாட்டை போய் பாருங்க, விளிருது, ஒளிருது, கோடிக்கணக்கான பணம். எதுக்கு? ரெடி தானே, ஒரு அடையாள சின்னம் வச்சா போதாதா? 12 லட்சம் கோடி என் மேலே கடன் வச்சுருக்கீங்கல்ல. இந்த அவல நிலைகளை, இந்த துயர நிலைகளை, இந்த துன்ப நிலைகளை இந்த தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பதை, நிகழ்ந்து கொண்டிருப்பதை இந்த திராவிட கட்சிகளால், இந்திய கட்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்த துன்ப நிலையை மாற்ற வேண்டுமெனால் நாம் தமிழர் கட்சி வர வேண்டும், செந்தமிழர் சீமான் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இறுதி மூச்சு வரை போராடுறோம். வெல்லுகிறோம் அல்லது வீழ்கிறோம் என்பது வேறு. அதை நோக்கி பயணிக்கிறோம். உறுதியாக வெல்வோம் என்ற நம்பிக்கையோடு களமாட்டோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2021 சொன்னது அப்படியே மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்குது. இதிலிருந்தே தெரியுது அவர் எதையுமே செய்யலை அப்படின்றத பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சிலிண்டருக்கு 500 ரூபாய் எப்படி கொண்டு வர முடியும், அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அம்மா, திமுக தேர்தல் அறிக்கை நீங்கள் 2019, 21 இப்போ சொல்கிறீங்க. திமுக அல்லாத, திராவிட முன்னேற்ற கழகத்தை சாராத ஒருவரிடம் 1952ஆம் ஆண்டு, அப்போ தேர்தலே போட்டியிடலாம்,
நான் பிறப்பதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிறப்பதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலிருந்து இன்றைய தேர்தல் அறிக்கை வரைக்கும் எனக்கு தெரியும். இந்த தேர்தல் அறிக்கை அனைத்தும் அப்படியே நம்ம இந்த தேர்வு எழுதும்போது 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு எழுதும்போது சொல்லும்ல, அதுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என் தங்கை கனிமொழி 2019 நின்னாங்க தூத்துக்குடியில். அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. நான் கூட சில இதில் சொன்னேன், எல்லாத்தையும் வெளியிட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை வைத்து தான் இப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன். நீங்கள் தேர்தல் அறிக்கை இந்த ஒரு பக்கம் கொடுத்துருக்கீங்க, இதில் எதை நிறைவேற்றினீங்க இந்த மக்களுக்கு? இப்போ சுங்கச்சாவடியெல்லாம் நாங்கள் அகற்றுவோம் சொல்லிட்டு இருக்காங்களே, 5 ஆண்டு காலமாக நான் போராடி இருக்கேன். திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் இடையில இருக்கிற வாகைக்குளம் சுங்கச்சாவடி அகற்றும். கனிமொழிட்டையும் மனு கொடுத்துருக்கேன், கீதா ஜீவன்ட்ட கொடுத்துருக்கேன், அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கேன், மாண்பு அமைச்சர் பெருமக்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் 60 கிலோமீட்டருமா, 10 கிலோமீட்டர் மாநகராட்சி எல்லை, 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டருக்கு எதுக்கு சுங்கச்சாவடி? தூத்துக்குடி அந்த பக்கம் தரை கிடையாது, கடல். இதை வைத்து கொண்டு நீங்கள் நம்முடைய அண்ணாச்சி எடப்பாடி ஆட்சியில் தான் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகளில் மதுபான கடை இருக்கக்கூடாதுன்னு நம்முடைய மாண்புமிகு மதிப்புக்குரிய அன்புமணி ஐயா போட்ட வழக்கில் இன்னைக்கு வேட்பாளர் இருக்கார் பாலு அண்ணன், பெரிய வழக்குரைஞர். அவர் போட்ட வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து மாநில நெடுஞ்சாலையில் மதுபான கடை இருக்கக்கூடாதுன்னு மாநில நெடுஞ்சாலையை கிராம சாலையை மாற்றினாங்க அண்ணாச்சி எடப்பாடி ஆட்சியில். மதுபான கடைக்காக மாநில நெடுஞ்சாலைகளை கிராம சாலையை மாற்றும் போது மக்கள் நலனுக்காக தேசிய நெடுஞ்சாலையை மாநில நெடுஞ்சாலையை மாற்றினா என்ன? தங்கை கனிமொழியை நான் கேட்குறேன், எத்தனை முறை உங்கள்கிட்ட சொன்னேன்? 5 முறை 3 முறை விண்ணப்பம் கொடுத்துருக்கேன், 2 முறை மடல் எழுதியிருக்கேன். இப்போ தேர்தல் அறிக்கையில் சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும். ஓராண்டுக்குள்ள அகற்றப்பட்டால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகுவீங்களா? அதுக்கு உறுதிமொழி கொடுக்க முடியுமா? வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒருவேளை மக்கள் உங்களை வெற்றி பெற வைத்தால் ஓராண்டுக்குள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடியை அகற்றாவிட்டால் பதவி விலக முடியுமா? அது சும்மா அப்படியே தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. அறிக்கை அது ஒரு கண் துடைப்பு வேலை, மற்றபடி எதுவுமே செய்யப்படுது. சிலிண்டருக்கு 500 ரூபாய் குறைப்போம் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம்? குறைக்கவே முடியாது. அது ஒரு நடுவண் அரசு, ஒன்றிய அரசு. இவங்க எப்படி குறைக்க முடியும்? சரி, நான் கேட்குறேன், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 8 மாதம் பொறுத்திருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே நீட்டை நீக்கி விடுவோம். நான் வச்சிருக்கேன், தினகரனில் வச்சிருக்கேன், திமுக ஆதரவு இதழான தினகரனில் முக ஸ்டாலின் பேசின செய்தி வச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் நீக்க முடியலையா? 80 லட்சம் கையெழுத்து வாங்கலாங்க. கையெழுத்து என்னாச்சு? மாநில பட்டியலில் இருந்த கல்வி இவங்க அப்பாவுடைய ஆட்சியில் தான் பொதுப்பட்டியலுக்கு போச்சு. அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறனால நீட்டுங்க நுழையுது, நீட்டிக்கிட்டு வருது. நான் தான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே போய் மனு கொடுத்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை பார்த்து. கிட்டத்தட்ட 20 கோரிக்கைகள். முதல் கோரிக்கை, மாநில பட்டியலில் இந்த கல்வி உரிமையை மீட்கணும், நீங்கள் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சரில் ஒருங்கிணைங்க, அவங்களுக்கு மடல் எழுதுங்க. அந்த வேலை நடந்தது. அடுத்த கிட்ட என்ன நடந்தது? எதுவுமே நடக்கலை. நீட் எப்படி நீங்கள் தவிர்க்க முடியும்? இப்போ அறிவிச்சுட்டாங்க நீட்டு தேர்வுக்கு. எத்தனை பிள்ளைகள் உயிரிழக்க போகிறாங்களோ தெரியல. அதனால் இவங்க அது ஏட்டு சுரக்காய் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுவோமே. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது, அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்பது, அப்புறம் அண்ணாச்சி எடப்பாடி இவர் 1000 ரூபாய் கொடுக்க, அவர் 3000 ரூபாய் கொடுக்க. 12 லட்சம் கோடி கடனை எப்படி அடைப்பீங்க? 3000 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் மகளிருக்கு? எவ்வளவு வேதனையான ஏட்டு சுரக்காய் அள்ளி கொடுக்குறாங்க பாருங்க. பார்த்துட்டு போங்க. தேர்தல் அறிக்கை என்பதே சட்ட பிரகாரத்துல அங்கீகரிக்கப்படவில்லை. அது இப்ப நம்ம வழக்கு போட முடியாது. கொடுக்கறனால வழக்கு போட முடியாது. அப்படினா கனிமொழி மேல வழக்கு போட்டுறோம். ரேஷன் கார்டுல மூலமாக மாதம் 1000 ரூபாய் சொன்னாங்க மகளிருக்கு. 2 வருடம் கழித்து பிறகு அதை நிறைவேற்ற பண்ணாங்க. அது இப்ப அதுக்கு முன்னால எல்லா மகளிருக்குன்னு சொன்னாங்க, குடும்ப தலைவின்னு சொன்னாங்க. இப்போ எப்படி வழக்கு போட முடியும்? அப்ப நீங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு தகுதி பார்க்கும்போது ஒன்றிய அரசு அப்புறம் மருத்துவரை வர்றதுக்கு தகுதி தேர்வு வைக்க தானே செய்வான். நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. நீங்க தேர்தல் அறிக்கை நான் வச்சிருக்கேன், குடும்ப தலைவருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு, அப்புறம் தகுதியானவர்களுக்கு, என் ஊர்ல எத்தனை பேருக்கு இல்லை, என்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஐயா மாவட்ட ஆட்சியர்கிட்ட கூப்பிட்டு போங்க, இந்த திங்கட்கிழமை குறைந்த இருக்க நாள் கொடுங்க. பல பேர் கொடுத்துருக்கேன், 100கணக்கான பேருக்கு என் பகுதியில் கொடுத்துருக்கேன். ஒரு விடையும் இல்லை. உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. உங்கள் வீட்டில் 2, 3 மின் விசிறிகள் இருக்கிறது. உங்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி இப்படி வருது. தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தது யாரு? அந்த தொலைக்காட்சி பெட்டி வேதனையோட வேதனையாகவும் இருக்கு, வியப்பாகவும் இருக்கு,
கடைசியில் நகைச்சுவையில போய் முடியும். எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா, நீங்க ஒரு மூத்த தலைவர் அரசியல்ல, நான் அதனால கேட்கிறேன். தலைவர் காலம் நான் வந்து கள பணியாளர், தொண்டன், போராளின்னு கூட சொல்லுங்க. என் நான் தம்பியை தான் அப்படிதான் உங்களை தலைவரா பாக்குறேன். இப்ப என் தம்பியை தான் மக்களின் தலைவரா வந்துகிட்டு இருக்காரு. அவரை தலைவராக்குறது தான் முயற்சி பண்ணி நான் வந்து உங்களை ஒரு நூலகமா நான் சீமான். பாக்குறேன். நானு என்னோட வயது நீண்ட என்னோட காலமா அனுபவம் அரசியல் இருக்கிறேன். 45 ஆண்டு காலமா தமிழ் தேசிய களத்தில் இருக்கிறேன். நான் எந்த சலனங்களுக்கும் ஆட்படலை, சபலங்களுக்கும் ஆட்படலை, எதுக்கும் ஆட்படலை. இப்போ கூட இந்த சின்ன விவகாரம் வருது பாருங்க, விவசாய சின்னம், அதான் கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க என்கிட்ட விட்டு ஒரு ஆளை விட்டு பேசுனாங்க. அது தனியாக ஒரு காணொலியை ஒரு தம்பி போட்டு விட்டார். ஏன்னா நான் தூத்துக்குடி தொகுதியை கேட்டிருந்தேன் என் தம்பிக்கிட்ட. அவர் என்ன நினைச்சார் தெரியல, எனக்கு தெரியல, யாரும் நிறுத்திட்டாரு. அதை நான் வந்து விமர்சனம் இடத்துல, ரெண்டாவது என்னுடைய குடும்ப சூழலும் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கிறதுனால சரி அவர் விருப்பப்படி ஒரு தங்கையை போட்டிருக்காரு. நல்ல தகுதியான தங்கை தான். சரி அவங்களுக்கு வேலை செய்யணும்னு முடிவு எடுத்தார். இதை எப்படியோ உளவறிந்து என்கிட்ட வராங்க, நீங்கள் விவசாய சின்னத்தில் போட்டுருங்க தூத்துக்குடியில். இது மிகப்பெரிய சதிமா. இந்த சதியை என் தம்பி புரிந்து கொள்ளலை. புரிந்து கொண்டு அவர் சொல்லக்கூடியவரை பக்கத்தில் வைக்கிறார். வெள்ளம் வருவதற்கு முன்பே அணை கட்டணும். சின்ன இப்படி போச்சு. 1000 குற்றத்தை நம்ம தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் தன் என் குற்றமாக இறைக்கணும் நம்ம படிக்கிற மாதிரி. உண்மையிலேயே இதுல என்ன நடந்ததுப்பா சின்னத்தை பொறுத்தவரை? எங்க தவறு நடந்தது? வந்து ராவணன் என்ற அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிற ஒரு 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 சட்டம் ஒரு வழக்குரைஞர், அவர் அந்த பணிகளை ஒழுங்காக செய்து கொண்டதால் அவரை கொஞ்சம் காலம் என் தம்பி ஒதுக்கி வைத்துட்டார். அவர் ஒதுக்கி வைக்காமல் இருந்தால் அந்த வேலை இப்போ சேர்த்துக்கிட்டார். ஈரோட்டு இடைத்தேர்தல் பிறகு ஏனோ தெரியல, அதை உட்கட்சி வர அதுக்குள்ளே நான் போக விரும்பல, நான் பேசவும் கூடாது. அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவர் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருப்பேன். நான் கட்சியில் இருந்துட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்து யார் யார் என்னென்ன பணிகள் செய்கிறாங்க, இந்த ஊடகங்களில் யார் பேசணுங்கிறதே நான் தான் வரையறுத்து சொல்லுவேன். இன்னும் சொல்ல வேணுமோ, இந்த நேரலையில் விடல செந்தமலை சீமான் பேசக்கூடாது என்பதை கட்டுப்பாடே நான் தான் கொண்டு வந்தேன். தம்பி நீங்கள் பேசக்கூடாது. இந்த பேராசிரியர் அருணனோட ஒரு சிக்கலாகி புதிய தலைமுறை இனிமே நீங்கள் பேசக்கூடாது. நேரலையில் நீங்கள் நேருக்கு நேர் பேசணும். நீங்கள் தனியாக பேசக்கூடாது, என்ன வேணால் பேசணும். இந்த 4 பேர் உட்காந்து அமர்ந்து பேச நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன். சரின்னு ஏற்றுக்கொள்ளுவேன், நல்லது சொன்னேன், ஏற்றுக்கொள்வேன். அதுக்கப்புறம் தான் இடும்போன கார்த்திக்கு மற்றவங்களையெல்லாம் அனுப்புகிற அந்த வேலையை செய்ய என்கிட்டே சொன்னார். நீங்கள் ஒரு 10 பேரை தேர்வு பண்ணி பயிற்சி கொடுத்து அனுப்புங்கனாரு. தேர்வு பண்ண பயிற்சியெல்லாம் கொடுக்க வேண்டியது, சீமான் ஏற்கனவே பயிற்சி கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பேசுங்கப்பா, உங்களுக்கு பயிற்சி நான் கொடுக்க வேண்டியது அனுப்பினா. இப்போ இடும்போன கார்த்திக் மிகச்சிறந்த பேச்சாளர், பிச்சு உதறுதாரு நேரலையில். ஏன்னா அப்படியான ஆட்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளணும். ஒரு சிறிய பிழை நடந்தது, எவ்வளோ பெரிய பாதிப்பு, எவ்வளோ பெரிய இழப்பு, எவ்வளோ வேதனையாக இருக்குது, எவ்வளோ அதில் நம்முடைய அறிவை ஆற்றலை செலவு செய்ய வேண்டியிருக்கு இல்லையா? இப்போ என்ன சின்னம் கொடுக்க, மைக்கு சின்னம், ஒளி வாங்கி சின்னம் அப்படின்னு இன்றைக்கி எல்லா ஊடகத்திலும் வந்துட்டு, அதை ஒரு தம்பி மறுத்து போடும் காணொலியில். ஒரு தம்பி ஒரு மாநில பொறுப்பில் இருக்கப்ப அவன் ஏன் மறுக்கிறான்? அது வந்து அது செந்தமலை சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அது முடிவு செய்து அறிவிக்கட்டும்னு விட்டுற வேண்டியதானே. மறுத்து போடும். இன்னைக்கு எல்லா தாள்லையும் ஒளி வாங்கி சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது டிவிலேயே வந்துருச்சு, சேட்டலைட் சேனல்லே வந்து. அப்புறம் அதே மறுக்கணும்? சரி கொடுத்து வாங்கிட்டு போயிட வேண்டியதானே, நமக்கு வேற வழி இல்லைல்ல. எனக்கு அதுல குழப்பமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு தம்பி போடுறான், அரிக்கன் விளக்கு சின்னம் கொடுக்குறாங்க அப்படி. ஆளாளுக்கு பேசக்கூடாது, ஒரு கட்டுப்பாடு இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த பணிகளை வந்து எல்லாவற்றையுமே செந்தமலை சீமான் கவனிக்க முடியாது. 8 கோடி தமிழர்கள், 1,38,000 சதுர கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிக்கல்கள் நம்முடைய மக்களுக்கு இருக்கு. எல்லாவற்றையும் ஒரு கவனிக்க முடியும். அதனால அப்போ இப்போ வந்து மைக்கு சின்னம் தான் கொடுத்துருக்காங்களாப்பா? இன்னைக்கு ஊடகம் இன்னைக்கு நாளிதழில் பூரா அது ஏற்றுக்கிட்டாரா தெரியல. அவர் ஏற்றுக்கொண்டாரு ஏற்றுக்கொள்ளன்னு தெரியல. எல்லா நாளிதழையும் வந்திருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஒளி வாங்கி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தினத்தந்தல் தினகரன் எல்லாத்துலேயும் வந்து தினமணில் கூட வந்துருக்கு. இல்லை, அண்ணன் ஒரு பேட்டியில் சொன்னாங்க, விவசாயம் அந்த அது சார்ந்து எதுவாக இருந்தாலும் சரி நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எடுத்துக்கிறதில்ல, அவங்க கொடுக்கணும்ல, அவங்க கொடுக்கணும்ல. வேளாண்மை என்பது இன்றைக்கு இளைஞர்களிடையே பேசு பொருளாக இருக்குன்னு சொன்னால் அது செந்தமலை சீமான் விதைத்த விதை, அவர் செய்த வேளாண்மை. இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் காணொலியெல்லாம் அந்த குறும்படம் மாதிரி போடுவாங்க. ஒவ்வொருத்தர் உங்களுக்கு டக்குன்ற நினைவுக்கு வருபவர் யார் உங்களை சுற்றி இருக்கிறவன்னா அந்த காணொலியெல்லாம் வந்தது ஒரு 2 ஆண்டுக்கு. அதெல்லாம் சீமான் தான். வேளாண்மை பாதுகாக்க வேண்டும், நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டும், காட்டு வளத்தை பாதுகாக்க வேண்டும், கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும், ஆற்று வளத்தை பாதுகாக்க வேண்டும், ஆற்று நீர் ஊற்று வளத்தை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் பாதுகாக்க ஜல்லிக்கட்டு தேர்தல்கள் நம்ம பெரிய வெற்றி பெற்றோம். சீமான் தான் தொடங்கி வைத்தது. சீமான்
இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்கள், மக்கள் நலன் சார்ந்த சிக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சீமான் தான் அடித்தளம் போட்டவர். யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது வரலாறு. நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த விவசாய கரும்பு விவசாய சின்னம் நமக்கு கிடைத்தது. அது ஏதோ ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கொடை போல கிடைத்தது. அதை தக்க வைக்க முடியல. அந்த விவசாய சின்னத்தை பார்த்து, எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுகிற புதிய இளைஞர்கள் தான் நம்ம மறுக்கல. ஆனால் அந்த சின்னத்தை பார்த்தவுடன் இந்த சின்னத்தில் வாக்களிக்கணுங்கிற பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வாக்குகள் நமக்கு இப்போ எந்த சின்னத்தில் போடுது? இப்போ குற்றம் பிழை நடந்தது எந்த பக்கத்துல? அண்ணன் தரப்புல தான் பிழை நடந்துருதாப்பா? முதல்ல நம்ம பக்கத்தில் அதை அந்த உரிய நேரத்தில் அதை விண்ணப்பிக்காம விட்டுட்டாங்க. விட்டதுதான் தப்பு. பெரிய பிள்ளை. அவன் வந்து தெளிவாக இருக்கான். நம்மளை ஒடுக்கணும், அடக்கணும், முடக்கணும்னு நினைக்கிற ஆளுமை மிக்கவர்கள், அதிகாரி, திராவிடர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இந்தியர்களாக இருக்கலாம், அவன் தெளிவாக இருக்கிறான். அவன் RSS பின்னணி. ஏன் கூட கூட்டணிக்கு வாங்கன்ற 1 லட்சம் வாக்கு வாங்கினோடனே பதறி துடிச்சுட்டான். அப்போ நாம நம்முடைய பயணத்தில் தெளிவாக இருக்க முடியாது. அதனால தான் நமக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஏன்னா சீமானுடைய கொள்கைக்காகத்தான் வாக்கு. வேட்பாளர் யாருன்னு தெரியாது, வாக்குச்சாவடியில் முகவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் விவசாய சின்னத்தை தேடி தேடி வாக்களித்தார்கள் மக்கள். அதில் 31 லட்சம். அதில் பங்கு வந்துருமோ என்கின்ற கவலையும் வேதனையும் நமக்கு. அதனால் அதாவது என்ன சொல்கிறது, கசப்பான அனுபவங்களை தகுந்த பாடமாக ஏற்றுக்கொண்டு இன்றைய தவறுகளை நாளைக்கு நேர் செய்து அரசியல் களமாட வேண்டும். இப்போ எந்த அளவுக்கு இது வந்து நமக்கு சாதகமாக அமையும்? அது தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும். அவருடைய இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. இடையில 20 நாட்கள் தான் பரப்புரை. 40 தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி ஒரே கட்டமாக, ஒரே கட்டம். வேறு சில மாநிலங்கள் 2 கட்டம் 3 கட்டம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரே கட்டம். எல்லாத்துலேயும் சீமான் தான் அங்கே முன்னால் நிற்கிறார். எங்கே தேர்தல் ஆணையருக்கு முன்னாலும் சீமான் முகம் நிற்குது, நாட்டின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடிக்கு முன்னாலும் சீமான் முகம் நிற்குது, இங்கே முதலமைச்சருக்கு முன்னாலேயும் சீமான் முகம் நிற்குது, அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் முன்னாலும் சீமான் முகம் நிற்கிது. அப்போ எல்லோரும் அதில் ஒருங்கிணைவார். அதில் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, முரண்பாடுலாம் இருக்காது. இந்தியர்கள், இந்துக்கள், திராவிடர்கள் எல்லாரும் ஒன்று சேருவாங்க. ஏன்னா இவர் பிரபாகரன் தத்துவத்தை சொல்லி அவருடைய படத்தை காட்டி மக்கள் மத்தியில் எழுச்சி பெற வைத்தவர். அது விடுதலை கொள்கை, இனத்தின் விடுதலை, நிலத்தின் விடுதலை, நாட்டின் விடுதலை. அது இன்றைக்கு தள்ளி போயிருக்கலாம். தமிழ் ஈழம் என்கிற தனி நாடு என்றைக்கு மலர்ந்தோ அன்றைக்கு தான் அது விடிவு. அந்த லட்சியத்தை சொல்லி இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை என்ற முழக்கத்தின் கீழே நிற்கிறார். அதனால இவர் கருணாநிதியை விட, முக ஸ்டாலினை விட, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை விட, மமதா பானர்ஜியை விட, கம்யூனிஸ்டுகளை விட பேராபத்தானவர் சீமான் என்று டெல்லி பார்ப்போம். கிருஷ்ணசாமி இருக்காரு, புதிய தமிழகம். அவர் 96 ஏர் உழவன் சின்னத்தெல்லாம் வெற்றி பெற்றார். தனித்து நின்று, சமுதாய அடிப்படையில் தனித்து நின்று அந்த ஏர் உழவன் சின்னத்துக்கு வாக்கு விழுந்தது. அது எப்படியோ சுப்பிரமணிய சாமி கைப்பற்றி வச்சிருந்தார். இந்த மாதிரி அந்த சின்னத்துக்கான திட்டமிட்டு நடக்கக்கூடிய உதயசூரியன் சின்னம் வந்து இவங்க திமுகவுக்கான சின்னம். அது உழவர் உழைப்பாளர் ராமசாமி படையாச்சி சில இருப்பாங்க கிண்டியில, அவருடைய கட்சிக்கான சின்னம். MP சுப்பிரமணியன் பழம்புரம் தலைவர் ஒரு இருந்தார். கோவிந்தசாமின்னு அண்ணா காலத்தில் அமைச்சராக இருந்தார். அண்ணாவுக்கு அடுத்து அவர் மறைந்து. இவங்க அந்த கட்சியிலிருந்து விலைக்கு திமுகவில் சேர்ந்து அந்த சின்னத்தை வாங்கினாங்க, உதயசூரியன் சின்னம். 1952ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களை ராமசாமி படையத்தினோட உழவர் உழைப்பாளர் கட்சி வென்றது அந்த சின்னத்தில். அந்த சின்னத்தை கோவிந்தசாமி என்கிற மறைந்த தலைவரும் MP சுப்பிரமணியன் இப்போ திமுகவில் இருந்தார், பிறகு காங்கிரஸ்க்கு போனார். இவங்கெல்லாம் சேர்ந்து ராமசாமி படையாச்சி ஐயாக்கிட்ட வாங்கி திமுக கொடுத்தாங்க. ஏன்னா திமுக 52 அவங்கள ஆதரித்தது. அவங்க திராவிட நாட்டு கொள்கையை ஆதரித்தாங்க, எழுத்துப்பூர்வமாக ஆதரித்தாங்க. காங்கிரஸ் விலகி ராமசாமி படையாச்சி அவர்களும் மாணிக்க விலார் அவர்களும் இப்போ நம்ம ஐயா ராமதாஸ் இருக்காங்க இல்லையா, இந்த நிலையில் இருந்தவங்க. ஆகையினால அந்த சின்னம் உதயசூரியன் உண்டு. இது யாருக்காவது தெரியுமா? இளைய பிள்ளைகளுக்கு தெரியும். உதயசூரியன் சின்னம் இவங்களுக்கு எப்படி வந்தது? ரெட்டையில எப்படி வந்ததுன்னு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்துன்னு சொல்லுவாங்க. மக்கள் திலகம் மாக்கோரை வாங்கினார். அப்புறம் ரெட்டை புறாவாச்சு. அப்புறம் சேவல் சின்னம் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 89. பிறகு ஜானகி முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்க, திருப்பி இரட்டையில. இப்போ அண்ணாச்சி எடப்பாடிக்கு இரட்டையில சின்னம். இப்படி சின்னத்துக்குன்ற சில வரலாறு. இப்போ ஓபிஎஸோட பேட்டி நீங்கள் பார்த்தீங்களா? அதெல்லாம் பேசவே வேண்டாம். முழுக்க முழுக்க தமிழர்களை கொத்தடிமைகளாக்குற வேலையை ஓ.பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரத்குமார், பட்சி தமிழன் சரத்குமார்
சிங்கள உளவாளியை கட்டிக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணும். அந்த மாதிரி முழுக்க முழுக்க அவங்க தாய்மொழி சிங்களம். நம்முடைய நடிகர்கள் ராதா கொழும்புக்கு நாடகம் நடிக்க போனார். ஒரு நடிகை குறைவாக இருந்து சிங்கள நடிக்கப்பட்ட கூட்டிகிட்டு வந்துருக்காரு. அவர் கதை வேற, அது சொன்ன பெரிய வெக்க கடை. இவங்களுக்கு என்ன பெருந்தலைவர் காமராஜர் தொகுதி, பச்சை தமிழர் பெருந்தலைவர், இந்தியாவினுடைய 2 பிரதமர்களை உருவாக்கிய கிங் மேக்கர்மாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவன் பிறந்த ஊரில் கொண்டு சிங்கள உளவாளி சிங்கள ராதிகாவை கொண்டு நிறுத்தினா எந்த வகையில் தமிழர்கள் எவ்வளவு தரந்தாழ்ந்து போய்விட்டோம். தரந்தாழ்ந்து போவதுக்கு சரத்குமார் போன்ற இந்த கேடுகட்ட தமிழர்கள் துணை நிற்கிறாங்க பாரு. சிங்களவன் திட்டமிட்ட ராதிகாவை உருவாக்கி பல பேருக்கு தெரியாது. ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இல்லாவிட்டால் சிங்கள அரசுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்பதற்கு இந்த சரத்குமாருக்கு அந்த அம்மாவை அனுப்பி, சரத்குமார் ஏற்கனவே திருமணமாய் குழந்தையெல்லாம் பெற்றவர். ராதிகா ஏற்கனவே அது பேச வேண்டாம், அது அருவறுப்பாகிவிடும். விஜயகாந்த் செய்தி ராதிகா செய்திலாம் பேசினா அருவறுப்பாயிடும். பிரைமரில் அதை இப்போ நம்ம கோப்பிடுவோம் இல்லையா? அதனால அந்த ராதிகாவை சரத்குமாருக்கு இணைத்து சரத்குமார் குடும்பத்தை 2ஆக உடைத்து சமத்துவ மக்கள் கட்சி துணைத் தலைவர் என் பாளையங்குடியில் தான் தேர்வு பண்ணாங்க. ராதிகாவை சிங்களத்தைய தமிழ்நாட்டு தமிழர்கள் கட்சிக்கு அன்றைக்கு நான் எதிர்ப்பு சுவரட்டியில் சிங்களச்சி துணைத் தலைவரான இப்போ எவ்வளவு சிங்கள அரசு எவ்வளோ பெரிய வேலை செய்யுது, இந்திய அரசு எவ்வளோ பெரிய வேலை செய்யுது. இந்துத்துவ அரசு ராதிகாவை கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் தொகுதியில் பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்துவதாக கொச்சைப்படுத்துவதாக எப்பேற்பட்ட தலைவர் காமராஜர். எந்த தமிழன்மனை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உச்சத்தை எட்டியவர். இந்திய அரசியல் தன் விரல் நுனியில் வச்சிருப்பாரு. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு செய்தி சொல்கிறேன் பதிவு செய்கிறது. நாத்திக ராமசாமி இந்த காலத்தில் பெரிய பேச்சாளர் இல்லை. இப்போ மதுரை மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஒரு குக்கிராமத்தில் போய் பேச போயிருக்கிறது. அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக. அப்போ அந்த ஊர் மக்கள் ஒரு மனு கொடுக்குறாங்க. ஐயா முதலமைச்சர்கிட்ட இந்த மனு கொடுத்துருங்க, இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த ஊரில் எங்கள் பிள்ளைகள் போனால் அந்த ஊரில் சமூக சீக்கிரம் அடித்து விட்டுருவாங்க, படிக்க கெட்டு போகுது. அதனால் எங்கள் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் புதிதாக ஒரு தொடக்க பள்ளி கொடுக்க சொல்லி முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சொன்னோடனே, அப்படியா அப்படின்னு நாட்டிய ராமசாமி எங்கள் ஊருக்கார் ஆழ்வார் நன்றிக்காரர் அவர். அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு 2 பேரும் ஊர்லேருந்து பெரியவங்க வாங்க, நான் முதலமைச்சர்கிட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை நேரில் கொடுக்க சொல்கிறாங்க. அதே போல் அவங்களும் வந்திருக்கிறாங்க மஞ்சப்பையை கொண்டுக்கிட்டு. இவர் கூட்டிகிட்டு போயிட்டார் தியாகராய நகரில் இருக்கிற திருமலை பிள்ளை அந்த வீட்டுக்கு. முதலமைச்சர் அப்படின்னா அப்படியே பள்ளிக்கூடம் தானே கேட்குறாங்க மக்கள், பள்ளிக்கூடம் கட்ட வேண்டியது தானே. அதனால் கல்வித்துறை இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலை போய் பாருங்கள், அவர்கிட்ட அந்த மனுவை கொடுக்க சொல்லணும் ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பிட்டு. நேத்து சுந்தரவடிவன்கிட்ட போய் மறுபடியும் நாத்திக ராமசாமி இந்த ஊர்க்காரங்க ஊர் பேர் நல்ல பேர் மறந்து போச்சு, இப்போ விருதுநகர் மாவட்டத்துக்கு தான் இருக்கும். அப்போ நேத்து சுந்தரவடிவன் சொல்கிற 3 கிலோமீட்டரில் பள்ளிக்கூடம் இருக்குது, அதுக்கு இடையில எங்கேயுமே பள்ளிக்கூடம் கட்ட விதிமுறை இல்லை, அது கட்ட முடியாது, எனவே அவங்களை ஊருக்கு அனுப்புங்க. அவங்க என்ன இப்படி சொல்லி முதலமைச்சரே அனுப்பிட்டாரு, கல்வித்துறை இயக்குனர் இப்படி சொல்கிறாருன்னு வந்துட்டாங்க. திருப்பி நாத்திக ராமசாமி இருப்பினும் முதலமைச்சரை மறுபடியும் சொல்லி பார்ப்போமே, மறுபடியும் 3வது முறையாக கூப்பிட்டு வர. அதற்குள்ள வேறு ஒரு சிக்கலுக்காக நேற்று சுந்தரவடிவேலே முதலமைச்சர் பார்க்க வர. அப்போ பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஓரமாக உட்கார சொல்லு, இயக்குனர் வர்றாரு, அவர்கிட்ட நம்ம பேசுவோங்கிற. இயக்குனர் வந்தாச்சு, இயக்குனர் அந்த விதிமுறை சொல்கிறார் முதலமைச்சர். அப்போ மாண்பும் முதலமைச்சர் சொல்கிறாரு, அவங்களை கூப்பிட்டு ஐயா வாங்க அப்படிங்கிறது. உங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் உப்பாத்து ஓடைன்னு ஒரு ஓடை ஓடுதல கேட்குறாரு. ஆமையா, மழை காலத்தில் எவ்வளோ நாள் தண்ணி போகும் ஐயா? அது 3 மாதம் வெள்ளம் போகுயா, பிள்ளைகள் கடந்து போக முடியாது, விதிமுறையை தளர்த்துன்னு அவங்கள ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுங்கன்னு. மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் இந்த மக்கள் அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், முடக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லுவாங்க. அந்த ஊர் பெயரை சொல்லி அந்த உப்பாத்து ஓடையை நினைவுபடுத்தி விதிமுறையை தளர்த்தி பள்ளிக்கூடம் கட்ட சொன்ன பெருந்தலைவர் காமராஜருடைய அறிவார், படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம். அந்த தலைவர் ஊரில் கொண்டு சிங்களச்சி ராதிகாவை நிறுத்தினா, அது சரத்குமாரை முன்னிறுத்தி நிறுத்தினா, இது பெருந்தலைவர் காமராஜர் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்து இழிவுபடுத்து பாரதிய ஜனதா கட்சி. இதை அந்த கட்சியில் உள்ள தமிழர்கள், அண்ணாமலை பச்சை தமிழன், அந்த கட்சியில் உள்ள தமிழர்கள் ஏற்கிறார்களா? தமிழின போராளி எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அதை ஏற்கிறாரா?
மதிப்புக்குரிய எங்கள் ஐயா அன்புமணி ராமதாஸ் இதை ஏற்கிறாரா? ஒரு தமிழன் தான் நான் கேட்குறேன், உரிமையோடு கேட்குறேன், விமர்சனமாக கேட்குறேன். எப்படி இதை நீங்கள் அனுமதிக்கிறீங்க? சிங்கள ராதிகாவை கொண்டு விருதுநகர் நிறுத்துறது எல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குமா நினைத்து பாருங்க. அப்பா நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது எத்தனை தமிழர்களுமே வந்து பாஜக பக்கம் கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு பின்னாடி வந்து சிபிஐ வழக்கு, இப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா சிபிஐ வழக்கு இருக்குது. இதற்கு பயந்து ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு மருத்துவக் கல்லூரி உரிமை வழங்கிய வழக்கு இருக்கு நிலுவையில். அதனால தான் 2014 அவரை கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவங்க கூட அமைச்சரவையில் சேர்க்கல. ஆனால் குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, பல வழக்குகள் உள்ளவர்களும் அமைச்சராக இருந்தாங்க. ஆனால் மாற்றுக் கட்சியினர் சேர்க்க மாட்டோம், சொந்த கட்சிக்காரங்க இருந்தால் கொலை வழக்கு இருந்தால் கூட நாங்கள் அமைச்சர் வைக்கிறோம். அப்படி அதே போல தான் இப்போ பொன்முடி விவகாரம், கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறாரு. ஊழல் குற்றச்சாட்டுக்கு தண்டனை விதிக்க பொன்முடி உச்சநீதிமன்றத்துக்கு தடை விதிச்சிருன்னு உடனே அமைச்சர் பதவி ஏற்கிறாரு. எவ்வளோ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய முரண்பாடு நடக்குது. அதனால் ஒன்றிய அரசில் குற்றச்சாட்டு இல்லாதவர்கள் இருக்காங்களா? எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, எவ்வளோ கையூட்டு வாங்கியிருக்காங்க, பெண்களுக்கு எதிரான கொடுமை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கொடுமை, சமூக கலவரம் அடக்கம் இருக்க வடநாட்டில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு பின்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார், அமைச்சரே கூட. விவசாயிகள் போராட்டம், அமைச்சருடைய மகன் மகிழுந்து ஏற்றி கொலை செய்யலையாமா? இல்லையா? அது அந்த அதிகாரம் இருக்கு. அதான் அதிகாரம் என்பது மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. என் தம்பி சீமான் தான் எளிமையாக தமிழில் பேசுவார் நாட்டு மக்கள். அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்காருன்னு. ஆனால் அம்பேத்கர் சொல்லி அதிகாரம் என்பது மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரம் கைப்பற்று. சிம்மாசனத்தில் உட்கார்ந்த உடனே கிழிச்சு போட்டு புதிய சட்டத்தை இயற்று. அதனால தான் சீமானை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதனால தான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம். அண்ணன் திரும்ப வந்து நடிகர் கமலஹாசன் போய் ஆசீர்வாதம் வாங்க போறேன்றது என் தம்பி சீமானுக்கு சொன்னதான் திரும்ப சீமானுக்கு சொன்னதுனாலே கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. ஒரு மூத்தவர் சொல்கிறாரு, அதாவதுமா அவர் மக்கள் நீதி மையமாக ஒரு கட்சி தொடங்குறாரு. கட்சி தொடங்கி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து அதற்கு வாழ்த்து பெறுகிறோம் என்ற பெயரில் தன்னை எதிர்க்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அவருக்கு அதிகார வர்க்கமிட்ட கட்டளை அவர் செய்கிறாரு. அப்போ செந்தமிழர் சீமான் வீட்டுக்கும் வர்றதாக செய்தி கிடைச்ச உடனே அவர் வந்துட்டு போகிறாரு. வீட்டுக்கு வந்தால் தேநீர் கொடுங்க, குளிர்நீர் கொடுங்க, வாழ்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு போங்க, அது பிழை இல்லை. வந்துட்டான் அவர் வீடு தேடி போய் வாழ்த்த வேண்டியது இல்லைல்ல. இதுதான் கட்சிக்குள்ளே சொன்னார். அப்படின்னா நீங்கள் கலந்து பேசல, கட்சியில் முடிவெடுத்துல போயிருக்கணும். அவர் யாருடைய பின்னணியில் வர்றதுன்னு எனக்கு தெரியும், என் தம்பி சீமான். இப்போ நான் சொன்னது நடந்து போச்சு, நடந்ததா இல்லையா? இப்போ பாருங்கள், டெல்லி வழியாக திமுக கூட கூட்டணி சேர்ந்தார். இந்த திமுக ஒழித்து கட்டுறது தானே, மாற்று அரசியல் முன்னெடுத்து தானே வந்தார். அப்புறம் ஏன் திமுக கூட்டணி சேர்றாரு? அவருக்கு இடமும் கொடுக்கணும். மாநிலங்களவை தருகிறோம். மாநிலங்களவை அவருக்கு அவர் கட்சியே தொடங்காமல் இருந்தால் தானாக கிடைக்கும். நடிகர் சிவாஜி கிடைக்கல, இசைஞானி இளையராஜா கிடைக்கல. அது மாதிரி அவர் கலைத்துறை சேவைக்காக எந்த அரசு இருந்தாலும் அவர் கொடுப்பாங்க. அதுலேயும் அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், அதுலேயும் கன்னட பிராமணர். அவருக்கு காங்கிரஸ் இருந்தாலும் கொடுக்கும், பிஜேபி இருந்தாலும் கொடுக்கும், எந்த அரசு இருந்தாலும் கொடுப்பாங்க. அதுக்கு ஏன் இந்த நாடகம் ஆடணும்? என் தம்பி அவர் மண்ணின் மைந்தருங்க, நான் இல்லை அவர் ஹாசன் மண்ணின் மைந்தர், கர்நாடக மண்ணின் மைந்தர்னு. இதில் தான் எங்களுக்குள்ள சிக்கலை நம்மளை அப்படியே ஓரம் கட்டினாங்க. சரி, அதனால என்ன இருக்குது? நான் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதனால் சரி நான் உங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு விட்டேன். அதே போல தான் இப்போ என் தம்பி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை, சமூக விடுதலை, இன விடுதலை, நில விடுதலை, தமிழீழ விடுதலை என்று அடங்க மறு அத்து மீறு திமிரி ஈழு திருப்பி தாக்கு அப்படின்னு ஒரு புரட்சிகர சிந்தனையோட வந்தார். சரி, அரசியல் நிலைப்பாடு மாற்றிக்கொண்டாரு. கருப்பை மூப்பனார் பேச்சையை கேட்டுக்கொண்டார். எப்படிப்பட்ட கருப்பை மூப்பனார் பல பேருக்கு தெரியாது. 1968 கீழ்வன்மணி படுகொலை, 48 பேரை ஒரு குடிசைக்கு கூட்டு கொளுத்தின அந்த கோபால்சாமி நாயுடுவை பிணையில் எடுத்து விடுதலைக்கு நெல் உற்பத்தியாளர் சங்கம் வைத்து அவ்வளவு வேலையும் செய்தவர். அதற்காக கலைஞரிடம் பலமுறை சந்தித்தவர் கருப்பை மூப்பனார். அப்போ அங்கே படுகொலையானவர்கள், வெண்மணி குடிசைக்குள் எரிந்தவர்கள் யார்? மண்ணின் மைந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள். அந்த கோபால நாயுடுவை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்த கருப்பசாமி, அவர் கருப்பையா மூப்பனார் சொன்னார்னு சொல்லி இவர் அரசியல் சரி வந்துட்டு போகிறாரு. அது ஒன்றும் இல்லை. ஆனால் கமலஹாசன் போய் இருக்கிறது எனக்கு வேதனை தான்.
நிற்க வேண்டியதில்லை. நான் ஏதோ கூட்டணி தர்மம், எங்கள் ஐயா தமிழின போராட்ட கூட்டணி தர்மத்துக்காக எங்களுக்கு முரண்பாடாக இருந்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம். இல்லை அன்புமணின்னு சொல்லுவார், ஐயான்னு சொல்லுவார். அது மாதிரி இதையும் சொல்லிட்டு கடந்து போக வேண்டியது. வேறு என்ன செய்ய முடியும்? கவலைப்படுவதை தவிர நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. தம்பி என்கிட்ட பேசினார், என்னுடைய வீட்டம்மா இறந்ததுக்கு நாகர்கோவிலேருந்து பேசினார். அண்ணா அவருடைய கவலையை போட்டிருந்தார். அதே போல் எங்கள் ஐயாவும் பேசுனாங்க, நம்முடைய இயக்குனர் கலைஞியும் பேசுனாங்க, தமிழர் நலம் பேர் இருக்கும். தம்பி வேல்முருகன் என் மேலே அவ்வளோ அன்பு உள்ள வாழ்வுரிமை கட்சி தலைவர் பேசினார். ஐயா பல நெடுமாறன் பேசினார். செந்தமிழர் சீமானுக்கு தான் முதல் தகவல் போச்சு, அவரும் பேசுவார். அது என் மீது எல்லாருக்கும் ஒரு அன்பு உண்டு, மதிப்பு உண்டு. அந்த அன்பு மதிப்பு என்பது நான் தமிழனாக பார்த்து உரிமையோடு இந்த விமர்சனங்களை வைக்கிறேன். ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வரணுங்கிற இந்த நல்ல நோக்கத்தில் தான் வைக்கிறேனே தவிர திராவிடர்கள் எப்படி வரிஞ்சு கட்டி தமிழர்கள் ஒழித்து கட்ட நிற்கிறாங்களோ, இந்தியர்கள் வரிந்து கட்டி தமிழ்நாட்டை ஒழித்து கட்ட நிற்கிறாங்களோ, உரிமையை பறித்து விட நிற்கிறாங்களோ, அது மாதிரி இல்லை. அதனால் திருமாவளவனாக இருக்கட்டும், தமிழின போராளி மருத்துவ ஐயாவாக இருக்கட்டும், செந்தமிழர் சீமானாக இருக்கட்டும், வேல்முருகன், இவர்களெல்லாம் அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமின்னு நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பச்சை தமிழர்கள். இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்களாம் ஒன்று சேர வேண்டும். தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக, தமிழ் நிலத்துக்காக ஒன்றுபட்ட அரசியல் களமாட வேண்டும். இந்த திராவிடர்களை வெல்ல வேண்டும். இந்தியர்களை விரட்டி அடிக்க வேண்டும். தமிழ் மண்ணில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்கணும் இந்தியர்கள். இந்தியாவை பூரா ஆண்டு அது இந்தியாவை பாதுகாக்கிற வேலையை மட்டும் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாதான் நான் சொல்லுது. நான் சொன்னேன் என்னை பிரிவினைவாதி. அம்மையார் ஜெயலலிதா 93 சொல்லியிருக்கான், நான் வச்சிருக்கேன் ஆவணம். நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம் மட்டும்தான் மத்திய அரசுக்கு, ஏன்னா அதிகாரம் அனைத்தும் எனக்குன்றது. அண்ணாதுரையும் தாண்டி ஒரு பிடி சொல்லிட்டேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு இந்த நேர்காணலை நம்ம நிறைய சொல்லுவோம்மா. 3 தொகுதி கேட்டாங்கப்பா, ஒரு பொது தொகுதி, 2 தனி தொகுதி. இப்போ 2 தனி தொகுதி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் வந்து ஐயா கலைஞர் சொன்னது தானே, பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படலாமா என்று அவர் சொன்னது தானே. இவங்களே சொன்னாங்கல்ல 2004 தேர்தல், பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க அப்படி என் தம்பி பலமுறை பேசினது. என் கூட்டத்தில் முதல் பேசினேன், நூல் வெளியிட்டு நிகழ்ச்சி. என்னைய வந்து எனக்கு தனி இலை போட்டு சாப்பாடு வைங்கன்னு கேட்குறேன். கலைஞர் வந்து இன்னொருத்தர் சாப்பிட்ட இலையில் உட்காந்து சாப்பிட்டு போன்னு சொல்கிறாரு. ஆகையினால தான் நான் மங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்து விலகணுன்னு என் கூட்டத்தில் தான் பேசினார். சரி, பின்னால் போனால் நிறைய அப்போ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நன்றி. நன்றிப்பா.